யோசுவா 18வது அதிகாரம். 1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. 2. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்தரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். 4. கோத்திரத்திற்கு 3 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றித்திரிந்து அதை தங்கள் சுதந்தரத்துக்குத் தக்கதாக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டுவரும்படி அவர்களை அனுப்புவேன். 5. அதை 7 பங்காக பகிரக்கடவர்கள். யூதா வம்சத்தார் தெற்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் யோசேப்பு வம்சத்தார் வடக்கே இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைத்திருக்கட்டும். 6. நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி இங்கே என்னிடத்தில் கொண்டுவாருங்கள். அப்பொழுது இவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காகச் சீட்டு போடுவேன். 7. லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்தரம். காத்தும் ரூபனும் மனாசேயின் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே கர்த்தரின் தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்தரத்தை அடைந்து தீர்ந்தது என்றான். 8. அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுதப்போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றித்திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காகச் சீட்டு போடுவேன் என்று சொன்னான். 9. அந்த மனுஷர் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொண்டு சீலோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். 10. அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்குவீதப்படி பங்கிட்டான். 11. பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே அவர்களுடைய கோத்திரத்துக்குச் சீட்டு விழுந்தது. அவர்கள் பங்கு வீதத்தின் எல்லையானது யூதா புத்திரருக்கும் யோசேப்பு புத்திரருக்கும் நடுவே இருந்தது. 12. அவர்களுடைய வட எல்லை யோர்தானிலிருந்து வந்து எரிகோவுக்கு வடபக்கமாய்ச் சென்று அப்புறம் மேற்கே மலையில் ஏறி பெத்தாவேன் வனாந்தரத்தில் போய் முடியும். 13. அங்கேயிருந்து அந்த எல்லை பெத்தேலாகிய லூசுக்கு வந்து லூசுக்கு தென்பக்கமாய் போய் அதரோததாருக்கு தாழ்வான பெத்தொரோனுக்கு தெற்கே இருக்கிற மலையருகே இறங்கும். 14. அங்கேயிருந்து எல்லை மேற்கு மூலைக்கு பெத்தொரோனுக்கு எதிரே தெற்காக இருக்கிற மலைக்கு தென்புறமாய் போய் திரும்பி கீரியாத்பாகால் என்னப்பட்ட யூதா புத்திரரின் பட்டணமாகிய கீரியாத்தியேயாரீம் அருகே போய் முடியும். இது மேற்கு எல்லை. 15. தென் எல்லை கீரியாத்தியேயாரீமின் முடிவிலிருக்கிறது. அங்கேயிருந்து எல்லை மேற்கே போய் நெப்தோவாவின் நீரூட்டிற்குச் சென்று 16. அங்கேயிருந்து இராட்சதரின் பள்ளத்தாக்கில் வடக்கே இருக்கிற இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்குக்கு எதிரான மலையடிவாரத்திற்கு இறங்கி அப்புறம் தெற்கே எப்பூசியருக்கு பக்கமான இன்னோமின் பள்ளத்தாக்குக்கும் அங்கேயிருந்து என்ரோகேலுக்கும் இறங்கி வந்து 17. வடக்கே போய் இன்சேமேசுக்கும் அங்கேயிருந்து அதும்மின் மேட்டுக்கு எதிரான கெலிலோத்திற்கும் அங்கேயிருந்த ரூபன் குமாரனாகிய போகனின் கல்லினிடத்திற்கும் இறங்கி வந்து 18. அராபாவுக்கு எதிரான வடபக்கமாய்ப்போய் அராபாவுக்கு இறங்கும். 19. அப்புறம் அந்த எல்லை பெதோக்லாவுக்கு வடபக்கமாய்ப்போய் யோர்தானின் முகத்துவாரத்திற்கு தெற்கான உப்புக்கடலின் வடமுனையிலே முடிந்துபோம். இது தென் எல்லை. 20. கிழக்குப்புறத்தின் எல்லை யோர்தானே. இது பென்யமீன் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லைகளுக்குள்ளான சுதந்தரம். 21. பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி இருக்கிற பட்டணங்களாவன எரிகோ, பெதோக்லா, கேசிஸ் பள்ளத்தாக்கு. 22. பெதரபா, செமராயிம், பெத்தேல். 23. ஆவீம், பாரா, ஓப்ரா. 24. கேப்பாரமோனாய், ஒப்னி, காபா என்னும் 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. 25. கிபியோன், ராமா, பேரோத். 26. மிஸ்பே, கெப்பிரா, மோச்சா. 27. ரெக்கேம், இர்பெயேல், தாராலா. 28. சேலா, ஏலேப், எருசலேமாகிய எப்பூசி, கீபேயாத், கீரேயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே.
பென்யமீன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி இருக்கிற சுதந்தரம் இதுவே. யோசுவா 19வது அதிகாரம். 1. இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம் யூதா புத்திரருடைய சுதந்தரத்தின் நடுவே இருக்கிறது. 2. அவர்களுக்குச் சுதந்தரமாக கிடைத்த பட்டணங்களாவன பெயர்செபா, சேபா, மொலாதா. 3. ஆசார் சுகால், பாலா, ஆத்சேம். 4. இல்தோலாத், பெத்தூல், உர்மா. 5. சிக்லாக், பெத்மார்காபோத், ஆச்சார் சூசா. 6. பெத்லெபாவோத், சருகேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. 7. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. 8. இந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாலாத்பெயேர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 9. சிமியோன் புத்திரருடைய சுதந்தரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்தரத்தின் நடுவிலே சுதந்தரம் பெற்றார்கள். 10. மூன்றாம் சீட்டு செப்புலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தர பங்கு வீதம் சாரீத் மட்டுமுள்ளது. 11. அவர்களுடைய எல்லை மேற்கே மாராலாவுக்கு ஏறி தாப்சேத்துக்கு வந்து யொக்கினேயாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். 12. சாரீதிலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கிஸ்லோத்தாபோரின் எல்லையினிடத்துக்கு திரும்பி தாபராத்துக்குச் சென்று யப்பியாவுக்கு ஏறி. 13. அங்கேயிருந்து கிழக்கு புறத்திலே கித்தாயப்பேரையும் இத்தாகாச்சீனையும் கடந்து ரிம்மோன் மெத்தோவாருக்கும் நேயாவுக்கும் போம். 14. அப்புறம் அந்த எல்லை வடக்கே அன்னத்தோனுக்கு திரும்பி இப்தாவேலின் பள்ளத்தாக்கிலே முடியும். 15. காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும். 16. செப்புலோன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 17. நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. 18. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை யெஸ்ரயேல், கெசுல்லோத், சூனீம். 19. அப்பிராயீம், சீகோன், அனாகராத். 20. ராபித், கிஷியோன், அபெத்ஸ். 21. ரெமேத், என்கன்னீம், என்காதா, பெத்பாத்செஸ் இவைகளே. 22. அப்புறம் அந்த எல்லை தாபோருக்கும் சகசீமாவுக்கும் பெட்ஷிமேசுக்கும் வந்து யோர்தானிலே முடியும். அதற்குள் 16 பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுமுண்டு. 23. இந்த பட்டணங்களும் இவைகளைச் சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 24. ஐந்தாம் சீட்டு ஆசேர் புத்திரருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. 25. அவர்களுடைய வம்சங்களின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதேன், அக்சா. 26. அலம்மேலெக், ஆமாத், மிஷயால் இவைகளே. பின்பு அது மேற்கே கர்மேலுக்கும் சீகோர்லிப்னாத்திற்கும் சென்று. 27. கிழக்கே பெத்தாகோனுக்கு திரும்பி செப்புலோனுக்கு வடக்கேயிருக்கிற இப்தாவேலின் பள்ளத்தாக்குக்கும் பெத்தேமேக்குக்கும் நேகியலுக்கும் வந்து இடதுபுறமான காப்பூலுக்கும். 28. எபிரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம். 29. அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீரு என்னும் அரணிப்பான பட்டணம் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லை ஓசாவுக்கு திரும்பி அக்சீபின் எல்லை ஓரத்திலுள்ள சமுத்திரத்திலே முடியும். 30. உம்மாவும் ஆப்பெக்கும் ரேகோபும் அதற்கு அடுத்திருக்கிறது. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் 22. 31. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரம். 32. ஆறாம் சீட்டு நப்தலி புத்திரருக்கு விழுந்தது. 33. நப்தலி புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை ஏலேப்பிலும் சானானிமிலுள்ள அல்லோனிலுமிருந்து வந்து ஆதமி, நெக்கேபின் மேலும் யாப்னியேலின் மேலும் லக்கூம் மட்டும் போய் யோர்தானில் முடியும். 34. அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்னோத்தாபோருக்கு திரும்பி அங்கேயிருந்து உக்கோகுக்குச் சென்று தெற்கே செப்புலோனையும் மேற்கே ஆசேரையும் சூரியோதயபுரத்திலே யோர்தானிலே யூதாவையும் சேர்ந்து வரும். 35. அரணிப்பான பட்டணங்களாவன சித்திம், சேர், அம்மாத், ரக்காத், கின்னரேத். 36. ஆதமா, ராமா, ஆத்சோர்.
37 கேதேஸ் எத்ரேயி எனாசோர். 38 ஈரோன் மிக்தாலேல் ஓரேம் பெதானாத் பெட்ஷிமேஸ் முதலானவைகளே, பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமுட்பட 19. 39 இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் நப்தலி புத்திரருடைய கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்தரம். 40 ஏழாம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. 41 அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்தரத்தின் எல்லையாவது சோரா எஸ்தாவோல் இர்சேமேஸ். 42 சாலாபீன் ஆயலோன் ஏத்லா. 43 ஏலோன் திம்னாதா எக்ரோன். 44 எல்தெக்கே கிபெத்தோன் பாலாத். 45 ஏகூத் பெனபெராக் காத்ரிம்மோன். 46 மேயார்கோன் ராக்கோன் என்னும் பட்டணங்களும் யாப்போவுக்கு எதிரான எல்லையுமே. 47 தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாயிருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டுப் போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டயக்கருக்கினால் சங்கரித்து அதைச் சுதந்தரித்து கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பேரிட்டார்கள். 48 இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் தான் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்தரம். 49 தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்தரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்தரத்தை கொடுத்தார்கள். 50 எப்பிராயீமின் மலைத்தேசத்தில் இருக்கிற திம்னாச்சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். 51 ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோஸ்வாவும் கோத்திரப்பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்தரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். யோசுவா 20வது அதிகாரம். 1 கர்த்தர் யோசுவாவை நோக்கி 2 நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடிப்போயிருக்கும்படி நான் மோசேயைக் கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 3 அவைகள் உங்களுக்கு இரத்தப் பழிவாங்குகிறவனுடைய கைக்கு தப்பிப்போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். 4 அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடிவருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுகவாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தைச் சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்துக்கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். 5 பழிவாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கொடாதிருக்க வேண்டும். 6 நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் அந்நாட்களிலிருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடிப்போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். 7 அப்படியே அவர்கள் நப்தலியின் மலைத்தேசமான கலிலேயாவிலுள்ள கேதேசையும் எப்பிராயீமின் மலைத்தேசத்திலுள்ள சீகேமையும் யூதாவின் மலைத்தேசத்திலுள்ள எபிரோனாகிய கீரியாத் அர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். 8 எரிகோவிலிருக்கும் யோர்தானுக்கு அக்கரையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தரத்திலுள்ள பேசேரையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீலேயாத்திலுள்ள ராமோத்தையும் மனாசே கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானிலுள்ள கோலானையும் குறித்து வைத்தார்கள். 9 கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழிவாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே.